இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வீடியோ தாங்க. செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சுங்க. இதோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்கும்.
ஒரு வழியாக வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம எவ்வளோ பேனர் அடிச்சாலும் நம்ம தம்பி அடித்த பேனர் தாங்க ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நல்ல வேலைக்கு சின்ன பேனராக அடிச்சிருந்தான். பெரிய பேனராக அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தம்பி காலைல பேப்பர்லாம் தான் வரும். அந்த அளவுக்கு அடிச்சிருந்தான். இங்கே பாருங்க. அதாவது வந்துட்டு இவன் பேர் இன்ஸ்டா ஐடி போட்டான். அதுக்கு அடுத்திருக்க அவங்களோட பேர் அந்த தம்பி பேரை இன்ஸ்டா ஐடி போட்டான். நடுசுல இருக்க கேனாவும் யாருக்காச்சும் தெரியுமான்னு நினச்சிக்கான். சரி ஓகே பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் தான். நம்ம மேத்யூ மென்சல் சார் அடிச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாம் வேலையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தா, இங்கே பாருங்க தம்பி அடித்த டைலாக பாருங்க. என்ன என்ன திரும்புற பக்கம்லாம் ஒரே கல்யாணமா இருக்கு. பாவம் அவங்களோட கவலைய தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பேனர் ஒட்ட கிளம்பியாச்சு. ஏன்னா 1 பேனர் 2 பேனர்னா சீக்கிரமா ஒட்டிடலாம். நம்ம அடிச்சது எல்லாமே 10 பேனருக்கு மேல இருந்துச்சு. அதனால ஒவ்வொன்னா ஒட்டலாம்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பேனர் நம்ம பேனர் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு பேனரா அங்கங்க ஒட்டி ஒட்டி வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 10 பேனருக்கு மேல இருக்கனால, இப்பவே மணி 10 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. நம்ம பேனர்லாம் ஒட்டி முடிக்க எப்படியும் விடிஞ்சிரும் சொல்லி ஒண்ணு ஒண்ணா ஒட்ட ஆரம்பிச்சோம். எல்லா பேனருக்கும் தனித்தனியா ஆள் பிரிச்சாச்சு. ஏன்னா 10 பேனருக்கும் ஒரே நம்ம ஒவ்வொரு ஆளா ஒட்டிட்டு இருந்தா லேட் ஆகும்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணிட்டோம்னா எல்லா பேனரையும் தனித்தனியா பிரிச்சு போட்டு ஆளுக்கு 2 பேனர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 டீமா பிரிஞ்சு ஆளுக்கு 2 பேனரா ஒட்டினா தான் சீக்கிரம் ஒட்டி முடிக்கணும். ஏன்னா சீக்கிரம் ஒட்டி முடிச்சா தான் அதுக்கடுத்து காலையில எந்திரிக்க முடியும். ஏன்னா சும்மாவே காலைல எந்திரிக்க மாட்டோம். இதில வேற நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தா எங்கெங்க எந்திரிக்க முடியும். சரி ஓகே ஒண்ணு ஒண்ணா ஒட்டுவோம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா ஒட்டி வச்சாச்சு. அதுலயும் அந்த சிங்கப்பூர்காரங்க அடிச்ச பேனர் ஒட்டுறதுக்குள்ள எம்பா படாத பாடு ஆடிப்போச்சு. ஏன்னா பேனர காட்டுறேன் பாருங்க. அப்படி இருக்கும் அந்த பேனர். இதில வேற இங்க பாருங்க இவ்வளோ பேனர் சின்ன சின்ன பேனரா இதே ஒரு 10 பேனர் இருக்கும். இத ஒட்டுறதுக்குள்ளேயும் படாத பாடுபட்டோம். ஏன்னா இதுக்கு சின்ன பேனரா பெரிய இந்த ஆங்கிலும் கிடையாது. அது ஒட்டுறதுக்கு வைக்கிறதுக்கும் இடமும் கிடையாது. இதில வேற மெயின்ல தான் வைக்கணும்னு சொல்ட்டாங்க. சரி இதுக்கு வேற என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போயிட்டு அங்க இங்கேயும் சொல்லி ஒரு வழியா ஒரு இடத்துல இருந்துட்டு பேனர் ரீப்பர் கட்டைய பெறக்கிட்டு வந்தாங்க. ரீப்பர் கட்டைய பெறக்கிட்டு வந்து ஏன்னா ரீப்பர் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட்டா அதில ஒட்டி வைக்கிறது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த போஸ்ட் அடிச்சிருந்தா கூட ஒரு 10 இடத்துல ஒரு 10 போஸ்ட்டா ஒரு 10 இடத்துல ஒட்டிட்டு வேலைய முடிச்சலாம். ஆனா இவங்க அடிச்சதுக்கு எல்லாமே பேனர். இந்த பேனருக்கு ஐடியா குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியா கலீஃபாவோட போட்டோ அடிச்சிருக்கான் பாருங்க. அவன் தான் ஐடியா குடுத்துருக்கான் இந்த மாரி அடிங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு ஒரு வழியா ஒவ்வொரு பேனரா ஒட்டியாச்சு. 1, 2, 3, 4, 5 பேனர் ஒட்டியாச்சு. கீழ ஒரு பேனர் இதோட 6 இதோட சேர்த்து 7. அதுக்கடுத்து இந்த சிங்கப்பூர் பேனர் அதுதான் மெயினா ஒட்டணும். சிங்கப்பூர் பேனர ஒட்டுனா தான் எல்லா வேலையும் முடிஞ்ச மாரி இருக்கும். சிங்கப்பூர் பேனர் இதாங்க நம்ம சிங்கப்பூர் பேனர். நல்ல இது அதாவது வந்துட்டு இந்த டிசைன் சொன்னது எதுவுமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம இவ்வளோ பெரிய பேனர் அடிச்சுட்டு வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா, நமக்கு அதுக்கு ஒரு எந்த பிளானும் இல்ல. ஆங்கிலம் எதுவுமே வாங்கல. உடனே அவசர அவசரமா வந்து ஆங்கிலம் வாங்கி ஒட்டி வச்சோம். ஸோ ஒரு வழியா எல்லா பேனரையும் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து டெக்கரேஷன் பண்ணாங்களா, அங்க போய் பார்க்கலாம். ஏன்னா, இங்க கீழ உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. கீழ உள்ள மேல முடிஞ்சதுனால, சரி மேல போயிட்டு ஃபோட்டோ கிட்ட எடுக்கலாமே. ஏன்னா, நம்ம நைட் எல்லாம் வேலை பார்த்துட்டு எப்படியும் பகல்ல எந்திரிக்க மாட்டோம். அப்படியே எந்திரிச்சாலும் பகல்ல நம்ம மேடை பக்கம் விட மாட்டாங்க. சரி இப்பயாச்சும் போய் ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அந்த மேடை பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ஷன் ஃபுல்லாவே மாப்பிள்ளையோட செலக்ஷன். பொண்ணோட செலக்ஷன் எனக்கு இல்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, மாப்பிள்ளை தான் அந்த மாரி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து பண்ணி குடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எல்லாமே வெள்ள கலர் தான். எல்லா பூவுல இருந்துட்டு, அந்த கீழ விரிக்கிறது, சைடுல இருந்துட்டு எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒயிட்டா இருக்கும். இங்க பாருங்க இந்த 2 பயவுளையும் பாருங்க. நம்ம வீடியோ எடுக்கன்னு தெரியாம ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனச்சுட்டு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ! இந்த பூவ பாருங்க. எல்லாம் ஒரிஜினல் பூ மாரி இருக்கும். பட் ஆனா எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே பிளாஸ்டிக். ஆனா பார்க்கறதுக்கு நீங்க தூரத்துலருந்து பார்க்கறதுக்கும், வீடியோல பார்க்கறதுக்கும் ஒரிஜினல் மாரி இருக்கும். ஆனா எதுவுமே அங்க பாருங்க. ஃபோட்டோ எடுக்கறது வீடியோ எடுக்கன்னு தெரியாம போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. சரி இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட்டு வந்திருக்கோம். தென்காசிலேருந்துட்டு கூட்டு வந்திருக்கோம். நம்மளோட சங்கரன்கோவில்லேருந்துட்டு தென்காசி டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரத்துல கூட்டு வரோம். ஏன்னா பெஸ்ட்டா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி, ஸோ அவ்வளோ தூரத்துல பாருங்க அதே மாரி பெஸ்ட்டாவும், சூப்பராவும் பண்ணி குடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் எல்லா பேனரையும் ஒட்டி முடிச்சோம். இதுதான் பேனர். இத பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எம்எல்ஏ சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினரோட பேனர் தான். ஃபர்ஸ்ட்டு பேனர் இதுதான். ஏன்னா அவங்கள சீஃப் கெஸ்ட்டா இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுநாள் இவங்க தான் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா. சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர், தென்காசி தெற்கு மாவட்ட தலைவரும் இவரு தான். இவரை சீஃப் கெஸ்ட்டா கூட்டிருக்கோம். ஸோ இவரோட பேனர் தான் பேனர் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பேனருங்க. இது எல்லாமே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பூர்ல எல்லாமே ஒண்ணா வேலை பார்க்குறவங்க. அவங்களோட பேனர் தான். இவங்க பேனர அடிச்சதும் தெரியாது, கொடுத்ததும் தெரியாது. ஒட்டுனது மட்டும் தாங்க தெரியும். ஆமா. எப்பதான் அடிச்சாங்க, எப்பதான் டிசைன் குடுத்தாங்க, என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாதுங்க. திடீர்னு அடிச்சுட்டு வந்து குடுத்தாங்க. அதுவும் அதோட சைஸா பார்த்தீங்கன்னா 20க்கு 40 இவ்வளோ பெரிய பேனர ஒட்டுறதுக்குள்ளயும் நாங்க ஒரு வழியா படாத பாடு பட்டுயாச்சுங்க. இந்த பேனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மாப்பிள்ளையோட சித்தப்பா அவங்க ஃபேமிலியோட பேனர் தான். இது பார்த்தீங்கன்னா, அவன் சித்தப்பா பையன். ஸோ இந்த இப்போ ஒரு டான்ஸ் பயங்கரமா அனுப்பினான் அது தம்பி தான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மாப்பிள்ளையோட ஃபேமிலியோட பேனரு. இதுக்கு அடுத்த பேனர் இந்த பேனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க பேக்ரவுண்ட பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சிங்கப்பூர் நண்பர்கள். அதாவது சிங்கப்பூர்ல தம்பியோட ஒர்க் பண்ண அவங்களோட பேனரு. ஸோ இதுக்கு அடுத்த பேனர் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே மாப்பிள்ளையோட நண்பர்கள் அவங்களோட பேனரு.
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பேனர் அங்கங்க அடிச்சு வச்ச பேனர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அங்கங்க சுத்தி சுத்தி வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம மேத்யூ மென்ஸ் சார்பா வச்சது. இத பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பேனர் தான். இது நம்ம அந்த மியா கலி ஃபோட்டோ வச்சோம்னா, என் தம்பியோட பேனர் தான். 1, 2, 3, 4, 5, 6 அது என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தம்பி இவங்களோட பேனரா தான் இருக்கும். இதே அடுத்து இத பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட சித்தப்பா அவங்களோட பேனரு. அடுத்த பேனர் பார்த்தீங்கன்னா, எந்த கல்யாணத்திலும் இவங்க 3 பேரும் ஆளா வந்து நிப்பாங்க. இது அடுத்த பேனர் பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அக்கா ஃபேமிலி பேனரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட தாய் மாமா அவங்களோட பேனரு. ஒரு வழியா எல்லா பேனரையும் வச்சு முடிச்சாச்சுங்க. அதாவது வந்துட்டு கல்யாண மண்டபமே எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பேனர் வச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் பேனர் மட்டும் தான் தெரியுது. எப்படி போணும், எப்படி வரணும் அந்த வழி கூட தெரியாம வழிய அடைச்சு எல்லா இடத்துலயும் தொங்க விட்டாங்க பாருங்க. என்ட்ரன்ஸ்ல கூட விடல. என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் நீங்க தூரத்துலருந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பேனரா தான் இருக்கும். ஒரு வழியா எல்லா பேனரையும் வச்சு முடிச்சு, சரி ஓகே அதான் விடிஞ்சிருச்சே, இனிமே எங்க போய் தூங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு டீ குடிக்க கிளம்பியாச்சு. டீ குடிக்க நமக்கு சொல்லவா வேணும். சும்மாவே டீ குடிக்கனாலே நான் எப்போ வேணாலும் கிளம்பிருவேன்னு சொல்லிட்டு, நாங்க நம்ம ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல ஒரு ஐயங்கார் பேக்கரின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு 24 ஹவர் எப்போ வேணாலும் ஓப்பன்லாம் இருக்கும். சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்தாச்சு. பாருங்க இவர் பேர் தான் மது. இவரு பார்த்தீங்கன்னா, நீங்க நைட் டைம்ல எங்க கூப்பிட்டாலும், எந்த டைம்ல கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி வந்துருவான். எங்க, ஏது எதுவுமே கேட்க மாட்டான். உடனே கிளம்பி வந்துருவான். ஆனா நல்ல பையன். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்கவே மாட்டாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவ்வளோ நல்ல பையன். ஊருக்குள்ள எல்லாரும் இருந்தாலும் இவன் ஒருத்தன் ஊருக்குள்ளயே இந்த ஒரு பையன் தாங்க அவ்வளோ நல்ல பையன். கிளம்பிட்டாங்க. மணிய பாருங்க. நாங்க அங்க பாருங்க மணி 3 மணி ஆச்சு. சரி நாங்க அங்கருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கே 3 மணி ஆச்சு. இனிமே எப்படி போயிட்டு இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. எவ்வளோ பவ்யமா உட்காந்துருக்கான் பாருங்க. தம்பிய பாருங்க. அவ்வளோ பவ்யமா உட்காந்துருக்கான். 3 மணிக்கு இல்ல. நம்ம எத்தன மணிக்கு வந்தாலும் சாப்பிடுவோம். டீ மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கலாம். நம்ம எப்ப எத்தன மணிக்கு எத குடுத்தாலுமே சாப்பிடுவோம் அப்படிங்கல இந்த டயத்துல இவ்வளோ வெரைட்டி இருக்கும்போது நம்ம சாப்பிடாம வருமா? ஒரு வழியா பனானா கேக்கு, சிப்ஸு அது இதுன்னு சொல்லி கிடைக்கலாம் எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. காஃபி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா போட்டிருந்தாங்க. டைம் வேற 3 மணி ஆச்சுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேனர் வச்சிருக்கோமா. ஸோ அதனால ரொம்ப வயிறு பசிச்சு. சரி வயிறு பசிச்சனால எல்லாமே பப்ஸி அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. காஃபி எப்படி இருக்கு? எஸ் சொல்லு காஃபி எப்படி இருக்கு? சூப்பரு. பக்கத்துல காஃபி குடிக்க மாட்டானா? சாராயம் மட்டும் தான் முடியுமா? ஒரு வழியா காஃபி, கேக்கு, சிப்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, மணி இப்பவுமே 3 மணிக்கு மேல ஆயிப்போச்சுனால வீட்ல போய் தூங்கவும் முடியாது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே அங்க போயிட்டு நம்ம கிரவுண்ட்ல போயிட்டு டைம் பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்க வண்டியில போகும்போது பின்னாடி இருக்கவன் தூங்கி பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருக்கவன் தூங்கி பார்த்துருங்க பாருங்க. 2 பேரும் தூங்கிட்டே போறாங்க. ஒரு வழியா ஜாலியா ஃபங்ஷன முடிச்சாச்சு. இது வெறும் என்கேஜ்மெண்ட் வீடியோ தாங்க. கல்யாண வீடியோ இதோட பயங்கர ஜாலியா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோக்கு பாருங்க.